ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 12th வீக்கான தேர்ட் டேங்க. ஸோ தேர்ட் டேல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டே பை டே அந்த அன்அஃபிஷியலில் வந்து ஓட்டுகள் மாறிட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கான மாற்றங்களும் இருக்குது. பட் ஒரு சில மாற்றங்களாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும். அதனால் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே. ஸோ முதல் இடத்துல இருக்குது நம்ம கானா வினத்தர்கள் இருக்காங்க. கானா வினத்தோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 89,700 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 25% எடுத்திருக்காரு. ஸோ கானா வினத்துன்றது நாமினேஷன் வந்தாலே அவர் தான் டாப்பில் இருப்பார், எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதே மாதிரி பர்சன்டேஜும் 25% எடுத்திருக்காரு. எப்பவுமே வந்து லாஸ்ட் வீக்லாம் 30% எடுத்திருந்தார். அப்போ இருந்த காம்படிஷன் வேறு, இப்போ இருக்கிற காம்படிஷன் வேறு. இப்போ இருக்கிற எல்லாமே வந்து முக்கியமான நபர்களாக இருக்காங்க. ஸோ டோட்டலாக 10 பேர் இருக்கிறவங்க முக்கியமான நபர்களாக இருக்காங்க. அதனால் வந்து அது 25% எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ கானா வினத்தோட கேம் வந்து மாறுமா, இன்னும் நல்லா மாறணும். இதுக்கப்புறம் வரப்போகிறதெல்லாம் டாஸ்க் தான் வைக்க போகிறாங்க. டாஸ்க் வந்து கம்பல்சரி இந்த சீசனுக்கான டாஸ்க் பேஸ்டு கானா வினத்தர்கள் தான். ஸோ அவர் வந்து கம்பல்சரி டாஸ்க்லாம் பயமாக விளையாடுவார். ஸோ டைட்டில் வின்னருக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. பட் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணல, ரொம்ப இது பண்ணல, ஜாலியாக பேசுகிறாங்க, ஜாலியாக போனாங்க, ஜாலியாக இருந்தாங்க. இதுதான். ஸோ கானா வினத்தினால ஜாலினால கானா வினத்து மாதிரி பயங்கரமாக அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஜாலியாக இருந்தார். இதுக்கு மேலேயும் ஜாலியாக இருப்பார். டாஸ்க்கள் நிறைய விளையாடுவார் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இரண்டாவது பொசிஷனில் வந்து நம்ம திவ்யா அவர்கள் இருக்காங்க. திவ்யாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 59,400 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 16% எடுத்திருக்காங்க. ஸோ திவ்யாக்கான ஆடியன்ஸும் இருக்காங்க, திவ்யாக்கான ஃபேன்ஸும் இருக்காங்க, திவ்யாவுக்கு ஓட்டுகள் போட்டிருக்காங்க, நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ திவ்யாவோட கேம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து திவ்யா வந்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணால் மக்களுக்கு ரீச் ஆகலாம், என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். மக்களுக்கு பிடிக்கிறதுன்னு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், எல்லாரோடையும் ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளால் எங்கெங்கெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியும் சில விஷயங்களை அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து சில விஷயங்களெல்லாம் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஓரளவு ட்ராக்லேயே வந்துட்டாங்க. ஸோ திவ்யாவும் டைட்டில் வின்னர் வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திவ்யாவோட ஃபேமிலி வந்தாங்க. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க அப்போ ரொம்ப ஜாலியாக பேசினார். ஸோ சில பேரை கலாய்க்கிறவங்களாம் கலாய்ச்சார், சில பேர் சொல்கிறவங்களாம் சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ திவ்யாவோட அண்ணன் வந்து திவ்யாவை தனியாக கார்டன் ஏரியாவில் கூப்பிட்டு போயிட்டு நீ டைட்டில் வின்னருக்கான 200% வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவே வந்து நம்ம திவ்யா டக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஓகே ரைட்ரா சொல்லிட்டு இல்லை, நான் பார்த்துருந்தேன் அது மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 25 days தான் இருக்குது, நீ கம்முன்னு சைலண்ட்டாக இருந்தாலே போதும், ரொம்ப எமோஷனலாக ரொம்ப டென்ஷன் ஆகாத, ஜஸ்ட் 25 daysலேயே வந்து நம்ம இது பண்ணிடலாம் அப்படி மாதிரி சில விஷயங்களெல்லாம் அவங்க அண்ணன் சொல்லியிருந்தாரு. அது வந்து திவ்யா அவர்கள் நோட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மூன்றாவது பொசிஷனில் இப்போ பார்வோ இருக்காங்க. பார்வோட ஓட்டிங் 41,800 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 11% எடுத்திருக்காங்க. ஸோ பார்வோட கேமும் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பார்வை விட இப்போ இருக்கிற பார்வை வந்து ரொம்ப டல் ஆகிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி ரியாக்ட் ஆக போகிறாங்க, எப்படி நான் அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ண போகிறேன்றதான் அது பார்வோட மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஏன்னா வந்து உள்ள கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பார்வை உங்கள் அம்மாவுக்கு தான் வெயிட்டிங், உங்கள் அம்மா வந்து என்ன பண்ண போகிறோம், உங்கள் அம்மா வந்து என்ன பண்ண போகிறோம் எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் கமருதீனுக்கும் வந்து ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது, ஒரு பக்கம் பாருக்கும் பயமாக தான் இருக்குது. அந்த பாருக்கு அந்த பயத்துலேயும் வந்து கமருதீன் கூட இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவில் வந்து கார்டன் எல்லாமே டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த கமருதீன் ஹக் பண்ணிவிட்டு பயமாக இருக்குடா சொல்லிட்டு அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பயமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, தள்ளி இருப்பாங்க. ஆனால் பாருக்கு வந்து பக்கத்தில் இருந்துகிட்டே பயமாக இருக்குன்னும் போது கொஞ்சம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ பாரோட கான்செப்ட் என்ன நடந்தாலும் நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண முடியும், காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவங்க அம்மா கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்களே இத்தனை வருஷமாக. அதனால் வந்து அவங்களோட என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்ற அவங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 4வது பொசிஷனில் அரோரா இருக்காங்க. அரோரா ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 29,700 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 8%. ஸோ அரோரா வந்து என்ன ஃபீல் பண்ணான்னு எனக்கு யாருமே கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன், எனக்கு வந்து என்னோடய நாய்க்குட்டியை பார்க்கணும், என்னோடய ஃப்ரெண்டு வரணும், இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் அந்த நாய்க்குட்டி வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த ஆக்டிவிட்டியை காட்டுங்க, கொஞ்ச நாள் அது கூட விளையாடிட்டு கொண்டாட வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன், இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ கேட்டுகிட்டே இருந்தாலும் பிக் பாஸ் விடுவாரா இல்லையான்னு தெரில, வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ மேபி ரியா வந்துட்டு ஸோ ஆரோராவுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம். அவனோட கேம் சூப்பராக இருக்குது, நல்லா ப்ளே பண்ணுற, நல்லா கவுண்டர் போடுற, ஸோ நிறைய மாற்றங்கள் இருக்குன்ற மாதிரி வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா ரியா அவர்கள் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட், அவங்க மூலியமாக தான் ஸோ ஆரோரா உள்ளே வந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 5வது பொசிஷனில் வந்து நம்ம சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ராவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 28,800 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 8%. ஸோ சாண்ட்ராவோட கேம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து சாண்ட்ரா ப்ரெசென்ட் போனதுக்கப்புறமே சாண்ட்ரா வந்து இவ்வளோ மாற்றங்களை வந்து
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நெவர் எவர் எக்ஸ்பெக்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா வந்து இது புதுசாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த மாதிரியும் புதுசாக எல்லாருமே பார்க்குற மாதிரியும் அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு எல்லாம் கூட என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஸோ கலாய்ச்சிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்ன ஒன்றுமே புரியல எனக்கு, என்னடா சாண்ட்ராக்கில் இவ்வளோ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அந்த மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் காட்டுறாங்க. ஸோ சாண்ட்ராக் வந்து பிரசன்ட் சொல்லிட்டாரு, டைட்டில் வின்னர் இன்னும் யாருமே கன்ஃபார்ம் ஆகலை, உனக்கும் வாய்ப்பு இருக்குது, நீயும் வந்து ஆடுன மாட்டேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் வேணால் ப்ளே பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் 6வது பொசிஷனில் கனி இருக்காங்க. கனியோட ஓட்டிங் பார்த்தா 24,700 ஓட்டுகள், பர்சன்டேஜ் தான் 6% எடுத்திருக்காங்க. ஸோ கனியோட கேம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, இவங்களெல்லாம் நீ ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணடா, ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிருக்கலாம், பட் நீ வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண எனக்கே புரியல, நீ ஏன் வந்து அன்பு கேங்கை வச்சுனே சுற்றிட்டு இருக்க, அன்பு கேங்கெல்லாம் அடித்து உட, தனியாக ப்ளே பண்ணு, உனக்கான கேமை காட்டு, எவ்வளோ பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. பட் கனி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் அப்படி பண்ண முடியாது, என்னால் அப்படி இருக்க முடியாது, அவங்களோட இப்போ வரைக்கும் அப்படியே இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க சொன்ன உடனே வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே கிடையாது, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்காங்க, அவங்களால முடியல போல, 75 டேஸ் மேலே ஆயிடுச்சுல்ல. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்க முடியும். இதுக்கு மேலே வந்து திடீர்னு வந்து அவனோட இவனோட இது விக்ரம் கூட பேசாத, சபரி கூட பேசான்னு சொன்னால் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, இருக்குது 10 பேர் தான். ஸோ இந்த 10 பேரில் வந்து யாரையும் பேசாமலாம் இருக்க முடியாது, கனியோட கேம் அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு என்ன வருமோ அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 7வது பொசிஷனில் சபரியோட ஓட்டிங் பார்த்தா 24,100 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6% எடுத்திருக்காரு. ஸோ சபரி அவரோட கேமும் மாறிடுச்சு, சபரியும் வந்து ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாரு. ஸோ சபரியோட ஃபேமிலி வந்ததுக்கப்புறமே சபரி ரொம்ப பூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க அக்காலாம் வரமாட்டாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க, பார்த்தா அவங்க அக்கா உள்ளே வந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து அவ்வளோ அழுதுட்டு இருந்தாங்க, சபரியை பார்த்து அவ்வளோ அழுதுட்டு, சபரி கொண்டாடி அழுதுட்டு, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் சபரி கொடுத்த டாஸ்க் வந்து ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணார். பட் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ண அழுதுட்டு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் அந்த மாதிரி, இவருக்கு கொடுத்த டாஸ்க் வந்து வேறு என்ஜாய் பண்ணி தான் ஆடணும். இந்த துள்ளி குதிக்கிறது, பேக் இது அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவங்க அக்கா பையன் வந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். இது வரைக்குமே சபரி வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கார். ஸோ சபரிக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சபரியோட கேமும் நல்லபடியாக ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அப்போ 8வது பொசிஷனில் இருக்கார் விக்ரமோட ஓட்டிங் 22,300 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 6% எடுத்திருக்காரு. ஸோ விக்ரம் அவர்கள் வந்து அன்அஃபிஷியல்லாம் வந்து 3rd 4th இருந்திருக்காரு. பட் வந்து அவரோட கேம் அவர் எதாவது கருத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எப்படின்னா வந்து நிறைய பேர் டாமினேட் பண்ணுற பேசுகிற சில விஷயங்களாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து ரொம்ப அழுதுருக்காரு, சில இடத்துல அழகே தேவையில்லை. ஸோ நிறைய இடத்துல அழுதுருக்காரு. திடீர்னு அந்த அம்மா மேலே சத்தியம்லாம் நிறைய வார்த்தையில் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. இது வரும் பிக் பாஸ்லேருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து தேவையில்ல விஷயம் இல்லை, அம்மா மேலே சத்தியம், அப்பா மேலே சத்தியம், இதெல்லாம் தேவையில்லை, நீ வந்து ஐ ப்ராமிஸ் நான் சொல்கிறேன், இது நீ நம்ம அவ்வளோ முடிஞ்சு போய், இதுக்கும் அதுக்கும் ஒன்று தான், அப்படி தான் வந்து நம்ம சொல்கிற வார்த்தை அப்படியே இருக்கும். ஸோ பிக் பாஸ் சொல்லியும் பிக் பாஸை ரொம்ப பாராட்டினார், விக்ரமெல்லாம் பயணமாக பாராட்டினார். அதெல்லாம் வந்து இவர் வந்து டாப் 5 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அஃபிஷியல் ஓட்டிங்லேயுமே 8வது இருக்கார், இதுலேயுமே 8வது இருக்கார். ஸோ விக்ரமோட கேம் வந்து வாய்ப்புகள் இருக்குது சேஞ்ச் ஆகிறதுக்கு, அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணால் கட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து 9வது இடத்துல அமித் இருக்கார். அமித்தோட ஓட்டிங் 19,500 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ அமித்துக்கான கேமும் வந்து அவ்வளோதான், அவரோட கேம் வந்து மாற்றுறதுக்கான எதுவுமே கிடையாது, அவர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நான் இவ்வளோ சாஃப்டாக தான் இருப்பேன், இவ்வளோ தான் இருப்பேன், என்னால் திடீர்னு ரகடாக மாற முடியுது, திடீர்னு வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆக முடியாது, என்னோடய கேம் இவ்வளோ தான் இருக்குன்ற மாதிரி தான் அவர் இருக்கார். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து சில அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ வந்து சில பேர் கூடலாம் பேசாத, ஆரோரா பற்றியும், ஸோ பார்வனை பற்றி பின்னாடி பேசுறதும், நீ வந்து சாண்ட்ராவோட டாபிக் வந்து ஏன் கேட்டுகிட்டே இருக்க, உட்காந்து நீ அதுக்காக வந்து நீ விளையாட தானே வந்த, இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் அவர் எப்படி கொண்டு போகிறாரு, என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவருடைய கேம் வந்து ஸ்ட்ராட்டஜி மாற்றுவாரா இல்லையான்னு தெரில. ஸோ அப்போ கடைசி பொசிஷனில் 10வது பொசிஷன் இருக்குது சுபிக்ஷாவோட ஓட்டிங் பார்த்தா 14,000 ஓட்டுகள். ஸோ சுபிக்ஷா அவங்க வந்து இந்த வாரம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப டஃப் கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. ஸோ மேபி வந்து சுபிக்ஷாவுக்கு இந்த வாரம் வாய்ப்பு கிடைச்சி அடுத்த வாரம் போகலாம், அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் இருக்காங்க. ஸோ டேஞ்சர் ஜோன்லாம் இருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அஃபிஷியல் ஓட்டிங்லேயுமே 10வது இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களும் 10வது இடத்துலையும், அமித் 9வது இடத்துல இருக்கார். ஸோ விக்ரம் 8வது இடத்துல இருக்குது. இந்த மாதிரி வந்து அஃபிஷியல் ஓட்டிங்லேயே வந்து எல்லாமே டேஞ்சர் ஜோன்லாம் இருக்காங்க. அதனால் யார் எப்போ எலிமினேட் ஆகும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறதால ஸோ சுபிக்ஷா அவர்களை வந்து வெளியில் அனுப்புறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே நான் நினைக்கிறேன், இதுக்கு மேலே சுபிக்ஷாவோட கேம் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மக்களை உங்களோட கருத்துக்களை இந்த மறக்காம பதிவு பண்ண மறந்துவிட சந்திக்கலாம். நன்றி.